அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளே, பெருமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் 14. இதில் மூசா நபியிடம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நேரடியாக பேசினான் என்பதை பற்றி 2வது அத்தியாயம் 253, 4வது அத்தியாயம் 164, 7வது அத்தியாயம் 143, 144, 19வது அத்தியாயம் 52, 20வது அத்தியாயத்தில் 11, 24, 27வது அத்தியாயத்தில் 9வது வசனம் ஆகிய இதில் இந்த விவரங்களை எல்லாம் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் நேரடியாக பேசியது சம்பந்தமாக அதை இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் விவரமாக. தூர் மலையின் வலது பக்கத்திலிருந்து அவரை அழைத்தோம், நம்மிடம் பேசுவதற்காக அவரை நாம் நெருக்கமாக்கி கொண்டோம். அல்லாஹ் உரையாடுவதற்காக நெருக்கமாக்கி கொண்டானான். இது 1952. மேலும் அங்கே அவர் வந்தபோது மூசாவே என்று அழைக்கப்பட்டார். நானே உமது இறைவன், எனவே உமது செருப்புகளை கழற்றுவீராக, நீர் துவா எனும் தூய்மையான பள்ளத்தாக்கில் இருக்கிறீர் என்று அல்லாஹ் அவங்களோட சொல்கிறான். மேலும் நான் உம்மை தேர்ந்தெடுத்து விட்டேன், எனவே அறிவிக்கப்படும் தூது செய்தியை செவிமடிப்பீராக. உன்னை என்னுடைய தூதராக நான் தேர்வு செய்து விட்டேன், எனவே நான் சொல்லக்கூடிய செய்திகளை சரியாக, தூது செய்திகளை சரியாக செவிமடித்து என்ன புரிந்து கொள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலும் நான் தான் அல்லாஹ், என்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை, எனவே என்னை வணங்குவீராக, என்னை நினைப்பதற்காக தொழுகையை நிலைநாட்டுவீராக. யுகமுடிவு நேரம் வந்தே தீரும், ஒவ்வொருவரும் தமது உழைப்பிற்கேற்ப கூலி கொடுக்கப்படுவதற்காக அதை மறைத்து வைத்துள்ளேன். சரியா, கூலி கொடுப்பதற்காக அதை மறைத்து வைத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நேரம், அதாவது மறுமை நாள் என்பது வந்தே தீரும். அதை நம்பாது தனது மன இச்சையை பின்பற்றியவன் அதை விட்டும் உம்மை தடுத்திட வேண்டாம், அவ்வாறாயின் நீர் அழிந்து விடுவீர். மூசாவே, உமது வலது கையில் இருப்பது என்ன என்று இப்போது மீண்டும் பழைய இதை இந்த அத்தியாயத்தில் கேட்கிறான். மூசாவே, உமது வலது கையில் நீ வச்சிருக்கே அது என்ன என்று இறைவன் கேட்டான். அதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க, இது எனது கைத்தடி, இதன் மீது ஊன்றிக்கொள்வேன், பள்ளங்களை மேடுகளை தாண்டும் போது ஊன்றிக்கொள்வேன், இதன் மூலம் எனது ஆடுகளுக்கு இலைத்தலைகளை பறித்து போடுவேன், எனக்கு இன்னும் வேறு பல வேலைகளும் இதனால் நடக்கும் என்றும் விலைக்கு கூறுகிறார்கள். அல்லாஹ் கேட்டது என்னன்னு தான் கேட்டான். ஆனால் அது சம்பந்தமான அனைத்து விஷயங்களையுமே என்ன இவங்க மேல் அதிகமாக அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு எடுத்து